கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் வந்துட்டு சத்ரு அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளியே வரப்போகுது. ஸோ இந்த திரைப்படம் குறித்து இந்த படக்குழுவினர் ஒரு ப்ரெஸ் மீட்டை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் வந்துட்டு இப்படத்தின் இசையமைப்பாளருக்கும் இப்படத்தில் நடித்த பிரபல நடிகையான சுஷி டாங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கும் பயங்கரமான சண்டை வந்திருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இசையமைப்பாளர் என்ன பண்ணிட்டாருன்னா, மேடையிலேயே வச்சு வந்துட்டு அந்த நடிகைக்கு கொஞ்சம் டேமேஜ் பண்ணி விட்டாருங்க. ஸோ என்ன பேசினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்துட்டு என்னுடைய 4 பாட்டுகள் வந்துட்டு நான் வந்துட்டு போட்டு கொடுத்தேன் இசைக்கு. ஆனால் அந்த 4 பாட்டில் வந்துட்டு 3 பாட்டை வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாரு. சரி, ஒரே ஒரு பாட்டை மட்டும் வச்சுருந்தாருங்க. அந்த ஒரு பாட்டிலையும் வந்துட்டு 4 நிமிஷத்தை 3 நிமிஷமாக குறைச்சாரு. அதுக்கப்புறமா 2 நிமிஷமாக குறைச்சாரு. அதுக்கப்புறமா 1 நிமிஷமாக ஆக்குனாரு. கடைசியில் பாட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற கட்டிட்டாரு. இதனால இந்த படத்தில் என்னுடைய இசைக்கு வேலையே இல்லாமல் போயிடுச்சு. அது மட்டும் கிடையாது, இந்த படத்துடைய வேகத்துக்கு பாடல் தடையாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு அதை என் மனசால ஏற்றுக்கிட்டேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வேலையே கிடையாது. என்ன மாதிரியே இப்படத்தின் நடிகையான சுஷ்டி டாங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் சுத்தமாக வேலையே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த படம் வந்துட்டு ஒரு கதாநாயகனை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படம். அதனால் கதாநாயகிக்கு கொஞ்சம் கூட வேலையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே வந்துட்டு உண்மையை பப்பரப்பேன்னு சொல்லிட்டாரு. இதனால் வந்துட்டு நாயகிக்கு செம்ம காண்டாயிடுச்சு. அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? என்னுடைய ரகசியத்தை இந்த படத்தில் வந்துட்டு என்னோட ரசிகர்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் எனக்கு எந்த ஒர்க்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இந்த படத்தில் நானும் நிறைய வேலை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை பிடிச்சி அடுத்ததாக வந்த சுஷ்டி டாங்கே அந்த இசையமைப்பாளரை வந்துட்டு பயங்கரமாக லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிட்டாங்க. ஒரு படம் வெளியே வரதுக்கு முன்னாடியே வந்துட்டு இப்படி இசையமைப்பாளரும் நடிகையும் சண்டை போட்டுக்கிறது இதாங்க முதல் தடவை. அதுவும் ப்ரெஸ் மீட்லாம் இப்போ நடிகைகள் எப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கே தெரிய மாட்டுது. இதே மாதிரி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா ராஜேஷ் ப்ரெஸ் மீட்டில் என்ன பேசினாங்க அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.